செய்தி தொகுப்பில் தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தேர்தலின் போது வாக்காளர் பெயர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வாக்குப்பதிவின் போது வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை அளிக்க இயலாதவர்கள், ஆதார், பான் கார்டு, பாஸ்போர்ட், லைசென்ஸ், 100 நாள் வேலைவாய்ப்பு அடையாள அட்டை, புகைப்படத்துடன் கூடிய வங்கி பாஸ்புக் உட்பட 11 ஆவணங்களை எடுத்து செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை வைத்திருந்தாலும் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும் என தெரிவித்துள்ளது. திருவாரூர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக தலைவர் கருணாநிதி மறைவை அடுத்து திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. ஆனால் கஜா புயல் பாதிப்பால் இடைத்தேர்தலை ரத்து செய்து தேர்தல் ஆணையம் அறிவித்ததை எதிர்த்து தாமோதரன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்ட நிலையில் நீதிபதிகள் மணிக்குமார், சுப்பிரமணிய பிரசாத் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது திருவாரூர் தேர்தல் ரத்து செய்யப்பட்டதற்கான காரணங்கள் குறித்து தேர்தல் ஆணையம் தரப்பில் அளிக்கப்பட்ட விளக்கத்தை ஏற்று வழக்கு தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மதுரையில் உரிய ஆவணங்களின்றி வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட 50 கிலோ தங்கத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மதுரையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படையினர் அந்த வழியாக வந்த வாகனத்தை மடக்கி சோதனையிட்டதில் 50 கிலோ தங்க நகை சிக்கியது. விசாரணையில் சேலத்திலிருந்து மதுரையில் உள்ள நகை கடைகளுக்கு வழங்குவதற்காக நகைகளை எடுத்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து உரிய ஆவணங்களை வழங்கிவிட்டு நகைகளை பெற்றுக் கொள்ளும்படி அறிவுறுத்தினர். சேலத்தில் காரில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து செல்லப்பட்ட 6,86,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். சேலத்தில் ரயில் நிலையம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பறக்கும் படை அதிகாரிகள் அந்த வழியாக வந்த PRC சானிட்டரி டைல்ஸ் நிறுவன உரிமையாளர் ஆதேஷின் காரை மடக்கி சோதனையிட்டனர். இதில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்ட 6,86,800 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்து மாவட்ட கருவூலத்தில் ஒப்படைத்தனர். தொடர்ந்து செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ள www.news18tamil.com என்ற இணையதளத்தை பாருங்கள்.